கத்தி குமார் தருமபுரி மாவட்டம் ஃபுல்லாக கஞ்சா சப்ளை பண்ணுறான். இவனுக்குன்னு தனியாக சித்தேரி மலையில் 100 ஏக்கர் கஞ்சா தோட்டம் இருக்கு. காலேஜ் பசங்களுக்கு கஞ்சா சப்ளை பண்ணுறது அரசியல்வாதிங்க பணக்காரங்கன்னு இவன் கையில் பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. இவனோட மிகப்பெரிய பலமே அவன் கையில் வச்சிருக்கிற கத்தி தான். கத்தி யார் கையில் இருக்கோ அவன் தான் இந்த காட்டுக்கு ராஜா. ஆனால் குமாரை முடிச்சுட்டு கத்தியை நம்ம பிடிக்கணும்னு ஆசைப்பட்றான் ரவி. ஆனால் குமாரை போடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. தனியால் நின்று குமாரை போடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதனால் கூட இருக்கிற மணி, சேகர் 2 பேரையும் தன்வசப்படுத்திக்கிட்டான் ரவி. அந்த கத்திக்கு பூஜை பண்ணுறதுக்காக காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவான். அந்த காட்டுக்குள்ளேயே வச்சு குமாரை முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க மணி, சேகர், ரவி. இப்படி ஒரு வாய்ப்பு திரும்ப ரவிக்கு கிடைக்காது. அதனால் இந்த காட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ள குமாரை முடிக்க பிளான் பண்ணியிருந்தான் ரவி. ஆனால் குமார் தன்னை எதிர்த்து நிற்கிறவன் எத்தனை பேராக இருந்தாலும் அறுத்து போட்டு போயிட்டே இருப்பான். ஏய், அவசரப்படாத. நம்ம செட்டு போட்ட விஷயம் குமாருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். வெயிட் பண்ணு. ஏய், கத்தி குமாரை போகிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் கூட இருக்கிற நம்மளே போகிறோன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். ஆனால் இதுதான் சரியான சமயம். அண்ணன் சாமி கும்பிட்டுருக்கும் போதே போட்டால் தான் உண்டு. முழிச்சுக்கிட்டாரு, 3 பேரையும் அறுத்து போட்டு போயிட்டே இருப்பார். நம்ம 3 பேரில் யார் அவனை ஃபஸ்ட்டு போடுறது? மணி, நீ போறியா? நானே போகிறேன்.
இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, நம்ம குமாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இதிலிருந்து நமக்கு ஒரு நீதி தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.